Hi friends, welcome to Himya's home. இன்னைக்கு நச்சின ஒரு 4 ட்ரிக்ஸ் பார்க்கலாமா? இது நான் எப்பவுமே வீட்ல யூஸ் பண்றதா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஃபுல்லா பாருங்க. ஏதாவது ஒண்ணாவது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பால் அந்த மாதிரி சாதம் அதெல்லாம் பொங்கி வழிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து பால் போச்சே அப்படின்ற ஒரு ஷாக்கை விட ஐயோ அந்த மேடை க்ளீன் பண்ணணுமே அப்படின்ற ஒரு ஷாக்கு தான் அது நிறையா இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பெரிய தட்டு இல்லைன்னா மூடி எடுத்துக்கோங்க. பழைய உங்ககிட்ட யூஸ் பண்ணாமல் இருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த வளைஞ்சிருக்கு, ஸோ இது எனக்கு நான் வேணாம். அப்புறம் இது வந்து ஸ்டிக்கர்லாம் போய் ரொம்ப பழசு, அதனால் இந்த ரெண்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் தெர்மோகோல் பிளேட்ஸ் கூட வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம அந்த பர்னர் கீழே அப்படியே வச்சுட்டோன்னா உள்ளே தள்ளிட்டோன்னா நம்ம ஏதாவது அடுப்பில் வச்சு அதை வழிஞ்சால் கூட நம்மளுக்கு வந்து இந்த பிளேட்டில் தான் விழுமே தவிர அந்த மேடையில் விழாது. நம்ம அந்த பிளேட் மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கேஸ் கீழே பேப்பரோ இல்லை அட்டையோ விரிச்சா அந்த தண்ணி பட்டு அப்படியே ஒட்டிக்கும். நம்ம அதை க்ளீன் பண்ணுறதுக்கே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நியூஸ் பேப்பரில் எப்படி எதாவது பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து கிச்சன் மேடை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து 4ஆக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பேப்பர் வச்சு பஞ்சாக கட் பண்ணிவிட்டு நம்ம அதில் மேடையில் ஏதாவது நம்ம காய்கறி வெட்டுவோம், வெங்காயத்தோல் அதெல்லாம் போடுவோம். அந்த இடம் அப்படி பிசு பிசுன்னு ஆயிடும். நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம எடுத்து போட்டால் கூட பிசு பிசுன்னு தான் இருக்கும். அப்புறம் சப்பாத்தி அழுத்தும் போது அந்த சுற்றி அந்த மாவுலாம் ஸ்ப்ரிங்கில் இருக்கும். இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். இதுக்கு பதிலாக நம்ம ஒரு அந்த பேப்பரை விரிச்சிட்டு அதுக்கு மேலே வச்சு நம்ம ஏதாவது க்ளீன் பண்ணாலோ இல்லை காய்கறி வெட்டும் போது அந்த இதெல்லாம் போட்டோன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் போட்டாலும் நம்ம அந்த பிளேட் எப்படியும் கழுவ தானே செய்யணும். இது பேப்பர்னால் அப்படியே எடுத்து போட்டுடலாம். நம்ம கவரும் நம்ம தேவையில்லாமல் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுட்டு அந்த மாதிரி கம்பி மாதிரி கட்டிட்டிங்கன்னா இல்லைனா கயிறில் கூட கட்டிக்கலாம். கட்டிட்டா ஒன்று இழுத்து எடுத்து வச்சு யூஸ் பண்ணலாம். இது பார்க்க சில்லியாக இருந்தாலும் இது வந்து நிறைய டைம் உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பரை பற்றினது. இது நிறைய பேர் வீட்டில் அந்த சோப்லேயே அந்த ஸ்க்ரப்பர் எல்லாத்தையும் அப்படியே போட்டு வச்சுருவாங்க. அது அப்படியே குளன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு கழுவுற பாத்திரத்தில் வந்து நிறைய சோப்பு வந்து விழுந்துடும். அது வந்து சோப்பும் சீக்கிரம் காலியாகிடும். நம்மளுக்கு வந்து ஜெர்ம்ஸும் நிறையா ஆகும். இது மாதிரி தனியாக ஒரு தண்ணி வடிகிற மாதிரி இது 10 ரூபி தான். இந்த மாதிரி வாங்கி தனியாக வச்சிட்டிங்கன்னா ரெண்டுமே காஞ்சிருக்கும், நம்மளுக்கு க்ளீனாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பழைய ஸ்க்ரப்பர் ரொம்ப நாளாக வச்சுருக்காதீங்க. இதில் நிறைய பாக்டீரியாஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு மந்த்லி கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அரிசி வாங்குகிறோம்ல, நம்ம அந்த அரிசியோட பேக் வந்து நிறைய விதத்தில் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு வந்து பர்டிகுலராக இது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படின்னா அந்த கிச்சனுக்கு கீழே வந்து நம்ம அந்த சிலிண்டர் வைப்போம், தண்ணி குடங்கள்லாம் இறக்கி வைப்போம். அப்புறம் வந்துட்டு அந்த அரிசிலாம் பெரிய பக்கெட்டில் தட்டி வச்சுருப்போம். அதெல்லாம் நம்ம இழுக்கும் போது அந்த தரை வந்து கிராச் ஆகும். ஸோ அந்த டைல் ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி அரிசி பேக் கட் பண்ணிவிட்டு கீழே விரிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. டைல்ஸ் வந்து கிராச் ஆகாமல் இருக்கும். நியூஸ் பேப்பரோ இல்லை அட்டை பெட்டியோ இந்த மாதிரி விரிக்கும் போது அது வந்து தண்ணி பட்டுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்காது. இது வந்து தண்ணி பட்டாலும் நம்ம லைட்டாக தொடச்சி விட்டாலே போதும், சூப்பராக இருக்கும். இந்த ஏதாவது பெட்ஸ் அந்த கிளி கோழி அந்த மாதிரி வளர்த்தா கூட, லவ் பேர்ட்ஸ்லாம் வளர்க்குறீங்க, அது கூட கீழே விரிச்சிட்டா கூட ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.